கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நமக்கு சகோதர சகோதரிகள். எல்லாரையும் நாம் நேசிக்கிறோமா? நன்மை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறோமா? உன்னை போல் பிறனையை நேசி என்றார். அந்த கற்பனைக்கு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே ஆவிக்குரிய கனியாகிய அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால் நாம் மற்றவர்களை நேசிப்போம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை பற்றி அநேக காரியங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே அன்பு இருந்தால் நீடிய சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கும், இரக்க சுபாவம் நமக்குள்ளே இருக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அன்பு தன்னை புகழாது. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே அன்பின் சுபாவம் இருந்தால் நம்மை நாமே எப்பொழுதுமே புகழ்ந்து பேச மாட்டோம். நமக்குள்ளே இருமாப்பான காரியங்கள் இருக்காது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. நமக்கு கோபம் வராதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறுவோம். தீங்கு நினையாது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நாம் நினைக்க மாட்டோம். இன்றைக்கு நமக்குள்ளே அந்த சுபாவம் காணப்படுகிறதா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதா? அநியாயத்திலே சந்தோஷப்படாது. எந்த இடத்துலலாம் அநியாயம் நடக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள். நமக்குள்ளே அன்பின் கனி இருந்தால் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம், யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரே, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? கனி கொடுக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு நமக்குள்ளே இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஆவிக்குரிய கனி அன்பு செயல்பட வேண்டும். இந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உன்னை போல் பிறனை நேசியன் அந்த வார்த்தைக்கு, வேத வாக்கியம் சொல்கிற அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவோம், நன்மை செய்வோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பை நம் மற்றவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவோம்? நன்மை செய்யும் போது. நாவினாலே அன்பு கூறுங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்வது எளிது, ஆனால் கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். நம் நன்மை செய்வது கிரியையிலே வெளிப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பு இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிறோமா? நன்மைகளை செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அன்பு என்கிற கனியை பார்க்க முடியவில்லை. மாம்சத்தின் கிரியைகள், இருதயத்திலே கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
இருதயத்திலே மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்குள்ள அன்பின் சுபாவம் இருக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அன்பின் கனியில் நிறைந்து காணப்பட வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்திலே அன்பை ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் அன்போடு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை. கர்த்தர் நம்மை ஒரு நாள் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறுவோம். அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினேரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலையை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்குகிறவர், பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும், மரண பயங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.